ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னா ஒரு குட்டி தாய்லாந்து தான் போகிறோம். குட்டி தாய்லாண்டா, அது எங்கே இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிற வழியில் அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டர்கிட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னா அங்கே தான் வந்து இந்த திபெத்திய கிராமம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டில் தான் போகணும். அப்படியே நம்ம வந்து சத்தியமங்கலத்துலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு 1 ஹவரில் வந்து அங்கே பிளேஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். போகிற வழியில் வந்து யானை அப்புறம் புலியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து மார்னிங் போனதுனால எதையும் நாங்கள் பார்க்கல. சரி, அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் தான் அண்டு ஹில்ஸும் கூட. ரொம்ப ட்ரிப்பு வந்து சூப்பராக வந்து அட்வென்ச்சராக இருந்தது. 27 பெண்டு வந்து நம்ம வந்து அந்த பெண்டில் ஏறும்போதே வந்து பவானிசாகரோட டேமோட அழகு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வியூ வந்து எங்களுக்கு கிடச்சிது. பட் ஆனால் அது வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் நாங்கள் வந்து அதை ஜாலியாக வந்து அந்த ட்ரிப்பெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். பட் ஆனால் அதை தாண்டி நம்ம போன உடனே ஒரு குட்டி தாய்லாந்து மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. நிறைய பக்கம் வந்து புத்தரோட கோயிலெலாம் இருந்தது. சின்ன சின்ன புத்தர் கோயிலெலாம் அந்த இடத்துல நிறையா இருந்தது. திபெத்திய மக்களும் அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து நம்ம வந்து தாய்லாண்டில் வந்து என்ன ஃபீலிங் வந்து இருக்குமோ அதே ஃபீலிங் வந்து இங்கே திபெத்திய கிராமத்துலேயும் இருந்தது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்களும் அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டோரியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ பார்த்துட்ருக்க புத்தர் கோயில் வந்து சின்ன புத்தர் கோயில் தான். இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து நிறையா புத்தர் கோயில் இருக்குது. ஒரு 3-4 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சின்ன புத்தர் கோயில் போனோம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய புத்தர் கோயில் வந்திருந்தோம். இந்த புத்தர் கோயிலை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப பெரிய புத்தர் கோயில் இது. இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து புத்தர் கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் வெளியே சுற்றியும் இருந்தது. வியூவும் வந்து நமக்கு வந்து இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த ட்ரிப்பு வந்து இருந்தது. இந்த இடமும் கூட அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிளான ஒரு பிளேஸ் தான். இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக தானே இருக்கணும். அதே சேம் ஒர்த்தபிளாக இருந்தது. நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வந்த உடனே இந்த பிளேஸை பார்த்தோன்னே நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. எதை பற்றியும் நாங்கள் வந்து திங்க் பண்ணவே இல்லை. இந்த புத்தர் கோயிலுக்குள்ளே போன உடனே வந்து எங்களுக்கு வந்து அந்த புத்தரும் நாங்களும் மட்டும்தான் இருந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர சைலண்ட்டாக இருந்தது. அதனால் வந்து இன்னுமே எங்களுக்கும் புத்தருக்கு வந்து நிறைய கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதுதான் வந்து பெரிய புத்தர் கோயிலோட என்ட்ரன்ஸு. அந்த அளவுக்கு வந்து பெரிய பிளேஸாகவும் இருந்தது. பெரிய புத்தரும் உள்ளே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. பட் ஆனால் அங்கே போன உடனே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, வாங்க நம்ம புத்தர் கோயிலுக்குள்ளே போகலாம். புத்தர் வந்து எவ்வளோ அழகாக வந்து உள்ளே இருக்காங்கன்னு நான் வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இங்கிருந்து வெளியிருந்து பார்க்கும்போதே தெரியுது புத்தர் வந்து உள்ளே வந்து எவ்வளோ பெருசாக வந்து இருக்காங்கங்கிறது வந்து தெரியுது. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போயிருந்தோம். நானே, எங்கள் அண்ணா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா புத்தரை வழிபடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே இருந்தது. அதாவது இசைக்கருவிகள் தான் அங்கே வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம். சூப்பராக வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. புத்தரை வழிபடுறதுக்கு வச்சுருந்த சங்கு அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களும் அப்படியே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, புத்தரை வந்து வழிபடுறவங்க வந்து மாங்க் இருப்பாங்களே, அதாவது சீடர்கள், அவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து புத்தரை வந்து வழிபடுவாங்க. நாங்களும் சேம் அதே மாதிரி வந்து புத்தரை வழிபடலாம் அப்படிங்கிறதுனால நானும் எங்கள் அண்ணாவும் வந்து அந்த பிளேஸில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் புத்தரை வந்து நாங்களும் ரசித்தோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்களுக்கும் புத்தருக்கும். அந்த இடமே ரொம்ப மன நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற இடமும் புத்தர் கோயிலையும் நாங்கள் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் யோசிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப குட் வைப்பாக இருந்தது எங்களுக்கு. வந்து அது வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆச்சு. நம்ம மைண்டில் வந்து ஏதாவது வந்து டிப்ரெஷனாக இருந்தோம்னா கூட இந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் இந்த புத்தரை பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப காமாகும். அந்த அளவுக்கு வந்து அந்த வைபெல்லாம் வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு.
மொத்தம் 3 விதமான புத்தர் இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பெரிய புத்தர் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து கோல்டன் கலரில் சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களோட வழிமுறைகள் ஏதோ சம்திங் அமௌண்ட்டெல்லாம் வந்து ரோல் பண்ணி அதை வந்து அரிசியில் வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒர்த்தான ஒரு இடமா இருந்தது. சுற்றியும் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மலை, அப்புறம் இந்த மலைக்கிடையில் வந்து புத்தர் கோயில், அந்த மாதிரி தான் வந்து இந்த வியூவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.